Welcome to my channel, Balaganesan Rajagopal. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய நார்மல் ஏர்னிங்ஸை விட அடிஷ்னலாக என்ன ஏர்ன் பண்ணுறதுக்கான வழிகள் என்ன என்பது தான் பார்க்க போகிறோம். இட் இஸ் கால்டு பாசிவ் இன்கம் ஆர் செகண்டரி இன்கம். ஸோ இதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குது, பல விஷயங்கள் இருக்குது. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, யூடியூப்பில் சேனல் ஆரம்பிங்க, நல்ல நல்ல கண்டென்ட் போடுங்க, வியூஸ் வரும், ஏர்ன் பண்ணலாம். ரெண்டாவதாக என்ன சொல்லுவாங்க, you can start an homemade cloud kitchen process. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச குக்கிங் ஸ்கில்ஸ் அதில் காட்டலாம். ஸோ இந்த மாதிரி விதவிதமாக சொல்லுவாங்க. அண்ட் எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் ஆனது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாராலையும், அதாவது 9 to 6 ஒர்க் பண்ணுறவங்கள தவிர ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், ஹவுஸ் ஹஸ்பண்ட்ஸ் ஆர் ஓல்டு பீப்புள், கிராண்ட் பேரண்ட்ஸ், ஸோ ஆர் தோஸ் யங்ஸ்டர்ஸ் ஹூ இஸ் லுக்கிங் ஃபார் ஜாப், அவங்கெல்லாமே வந்து அவங்களுடைய டைமில் வேலைக்கு 10 to 6 வேலை இல்லாதவங்களுக்கு தான் நான் இதை சொல்கிறேன். அவங்க வந்து ட்ரேடிங்கை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது. யூஎஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 40 to 50% வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அண்ட் யூஎஸ் தான் இருக்கிறதுலையே வேர்ல்ட் லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் அண்ட் லாட் ஆஃப் ரெவன்யூ வந்து ரன் ஆகிட்டுருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் 3% கூட ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட் பண்ணலை. ஸோ ட்ரேடிங் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக என்னப்பா ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறீங்களா அப்படின்னாவே எல்லாருமே நோ அதெல்லாம் ரொம்ப ஹைலி ரிஸ்கி திங், நம்மளோட பணம் போயிடும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. அண்ட் நிறைய பேருக்கு அதில் கற்றுக்கணுன்ற ஆர்வமும் இல்லை, யார்கிட்ட கற்றுக்கணுன்றதும் புரியாமல் இருக்காங்க. ஸோ எனக்கே பல நாள், நான் 20 இயர்ஸாக வந்து நானும் கற்றுக்கணும் நிறையா டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவேன், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்பேன், அவங்களே கொடுத்து பேப்பர் ட்ரேடிங் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி பல வருஷமாக கிடைச்ச டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டதில், சரி நம்ம யூடியூப் சேனல் மூலமாக யாரெல்லாம் ஏர்ன் பண்ண முடியாமல் இருக்காங்களோ அவங்கெல்லாம் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அவங்களோட ஏர்னிங்ஸ்க்கான இந்த வாய்ப்பை சொல்லுவோம். அதை வந்து அவங்க எப்படி பயன்படுத்துகிறாங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதனால் ட்ரேடிங்கை நான் சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இண்டிவிஜுவல் தன்னை மட்டுமே டிபெண்ட் பண்ணி பண்ணக்கூடிய விஷயங்கள். ஓகேங்களா, நான் வந்து புதுசாக ஸ்கில்ஸ் கற்றுக்கணும், ஒரு லேர்னிங் சென்டரில் போயிட்டு ஜாவாவோ ஆர் கோடிங் ஸ்கில்ஸோ கற்றுக்கணுன்ற அவசியம் கிடையாது. நான் இன்றைக்கி டிசைட் பண்ணேன் அப்படின்னா, ஒரு கூகுளில் போயிட்டு டிமேட் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு கேட்டுட்டு நான் இமீடியட்டாக ஓப்பன் பண்ணேன். அதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. பேன் கார்டு, ஜிஎஸ்டி, உங்களோட 6 months பேலன்ஸ் ஷீட்டு எல்லாமே அப்லோட் பண்ணால் தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆஸ் பர் ஆர்பிஐ ரெகுலேட்டரிஸ், செபி ரெகுலேட்டரிஸ் பிரகாரம் தான் நடக்கும். ஸோ அக்கௌண்ட் ஓப்பனிங் இஸ் சிம்பிளஸ்ட் ஒன் ஆர் 3 working days ஆர் 5 working days டிபெண்ட்ஸ் அப்பான் த ஸ்டாக் புரோக்கர் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஓப்பன் பண்ண உடனேயே உங்களால் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ண முடியும் வித்தவுட் எனிபடிஸ் நாலேஜ். டிஃப்ரெண்ட் டைப்ஸாக நான் பிரிக்கிறேன். ட்ரேடிங்குள்ளே என்டர் ஆனவங்க பிகினர், கொஞ்சம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க 6 months ஆனவங்களை வந்து இன்டர்மீடியட், அண்ட் ஒரு 3 to 4 years பண்ணவங்களை வந்து எக்ஸ்பர்ட்ஸ்.
ஃபார் த பிகினர்ஸ் நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, நானும் கொஞ்சம் பிகினர் தான், இன்னும் ஒரு ஒரு 6 மாதம் 8 மாதம் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணவேன்றதை சொல்கிறேன். என்ன பண்ணலாம் அப்படின்னா, பேங்க் இது ஸ்டாக் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுறீங்க. ஒரு 10,000 ருபீஸ் டிமெட் வேலெட்டில் நீங்கள் வச்சுக்கோங்க. அதையே லிமிட்டாக வச்சு ட்ரேடிங் பண்ணணுன்ட்டு மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. அடிஷ்னலாக அமௌண்ட் போடணுன்ற கான்செப்டே மைண்டில் இருக்க வேண்டாம். 10,000 ருபீஸ் ஃபார் லேர்னிங் ட்ரேடிங் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து நிறையா ஏர்ன் பண்ணவும் முடியும், நினைக்க முடியாத அளவு கூட ஏர்ன் பண்ண முடியும். ஸோ ரொம்ப அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது வந்து, ஒருவரை பெரிய பணக்காரர் ஆக்குவது சாத்தியமுள்ள ஒரு விஷயம் அப்படின்னா ட்ரேடிங்கில் இருக்குது. லாட்ரி மாதிரி கிடையாது. லாட்ரி வந்து 1 கோடி, கோடியில் ஒருவர், 1000 ஒருவர் அந்த மாதிரி இருக்கும். வேற ட்ரேடிங்கில் நீங்கள் நல்ல ஸ்டாக்காக செலக்ட் பண்ணிங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு பிகம் ரிச்சஸ்ட். இது நிச்சயமாக சாத்தியம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஃபார் பிகினர், நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்க, டிமேட் அக்கௌண்ட்டில் பணத்தை போட்டுட்டீங்க, செலக்ட் த ஸ்டாக். சி த எக்கச்சக்க ஸ்டாக்ஸ் இருக்குது. ஓகேங்களா? நான் வந்து இனிஷியலாக நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் சென்னையில் இருக்கீங்களோ, கேரளாவில் இருக்கீங்களோ, ஹைதராபாத்தில் இருக்கீங்களோ, பெங்களூரில் இருக்கீங்களோ, டெல்லியில் இருக்கீங்களோ, நொய்டாவில் இருக்கீங்களோ, மும்பையில் இருக்கீங்களோ, உங்களுக்கு தெரிஞ்ச பேங்க்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை அப்படின்னாலே நமக்குலாம் என்னென்ன பேங்க்ஸ் ஞாபகத்துக்கு வரும்? தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க், கரூர் வைஸ்யா பேங்க், சிட்டி யூனியன் பேங்க், கேத்தலிக் சிரியன் பேங்க், ஈக்விட்டாஸ் பேங்க், தமிழ்நாடு ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ், லாட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ்லாம் இருக்கா. ஸோ இவங்க யாரெல்லாம் வந்து லிஸ்டிங்கில் இருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் ஒரு ஸ்டாக்காக அக்யூமுலேட் பண்ணுங்கள். ஸோ ஒரு பேங்க்கோட ஸ்டாக் பார்த்திங்கன்னா 80 ருபீஸ், 100 ருபீஸ், 200 ருபீஸ், 300, 500 அந்த ரேஞ்ச் உள்ள பேங்க் ஸ்டாக்ஸாக பார்த்து அக்யூமுலேட் பண்ணுங்கள். நீங்கள் இன்றைக்கி என்ன ஜூலை 22 நீங்கள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் ஆஃப்டர் 1 வீக் ஒரு ஸ்டாக்கும் தெர் வில் பி அ வேரியேஷன். குறையலாம், கூடலாம். பட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து பார்த்திங்கன்னா கூடும்போது இட் கேன் பி 5% ஆர் 10%. அந்த டைமில் இது இன்னும் வளரும், நம்ம ஒரு 40% இல்லை அந்த இன்வெஸ்ட் பண்ண 1,000 ருபீஸை வந்து டபுள் ஆக்கலான்ற மட்டும் நினைக்காதீங்க. ஜஸ்ட் செல் இட் அவுட் ஃபார் 10%. ஓகே, அதுக்கப்புறம் மறுபடியும் குறையும் போது ஏதாவது ஸ்டாக் வாங்குங்க. ஒரு 5 to 6 ஸ்டாக்ஸ் இந்த மாதிரி கவனிச்சுட்டே வாங்க. பேங்கிங் ஸ்டாக்ஸே இருக்கட்டும். இனிஷியலாக லைக் 6 மந்த்ஸ்க்கு பேங்கிங் ஸ்டாக்ஸை மானிட்டர் பண்ணுங்கள். கேரளானா சவுத் இண்டியன் பேங்க், ஃபெடரல் பேங்க், ஈசாஃப் பேங்க், பெங்களூர்னா கனரா பேங்க், ஹைதராபாத்னா நிறையா பேங்க்ஸ் இருக்குது. ஸோ என்னென்ன பேங்க்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்து நோட் பண்ணிக்கிட்டு எவ்வளோ அமௌண்ட் உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியும், 5,000 or 10,000. டோன்ட் கோ பியாண்ட் 10,000 ஃபார் நெக்ஸ்ட் 6 months. வாங்குங்க, செல் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இது வந்து பிகினர்ஸ்க்கு. இன்டர்மீடியட் பீப்புள், ஓகே எனக்கு கொஞ்சம் நானாக பண்ணி கொஞ்சம் கற்றுக்கிட்டேன் அப்படின்ற பட்சத்தில் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எஃப்என்டோ தான் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ், வேர் யூ கேன் மேக் வெரி குட் ரியல் மணி. ஸோ திடீர் பணக்காரர்கள், திடீர் ஏழைகள் ஆவதெல்லாம் எஃப்என்டோவில் தான். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து யூ கேன் கெட் கைடன்ஸ் ஃப்ரம் பீப்புள் ஆர் பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள். 1000 ஷேர்ஸ் அந்த மாதிரி வாங்குறது பதிலாக ஒரு ஷேர் ஆர் ஒன் லாட் மைட் பி 40 கவுண்ட் ஆர் 80 கவுண்ட். அந்த மாதிரி ஒரு இதுக்கும் ஒன்று இருக்கும். ஸோ இன்டர்மீடியேட்டில் இருக்கவங்க அந்த மாதிரி எஃப்என்டோவில் வாங்கி கவனித்து ஸ்டாப் லாஸ்லாம் வச்சு பண்ணோம்னா ரிஸ்க்கை குறைச்சி ப்ராஃபிட் மினிமமாக எவ்வளோ சம்பாதிக்க முடியும் அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? அண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் அவங்களாம் 1 lakh ஆர் 2 lakh 5 lakhs இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு எஃப்என்டோவில் வந்து 1,000 2,000 5,000 ஸ்டாக்ஸ் வாங்குவாங்க, கவுண்ட்ஸ் வாங்குவாங்க. அதில் ஒரு 0.05 அப்பானாலும் 500 rupees ப்ராஃபிட்,
1னா 1000. அந்த மாதிரி இட்ஸ் ரிஸ்க், ஹை ரிஸ்க், ஹை ரிட்டர்ன்ஸ், ஹை ரிஸ்க், ஹை லாஸ். ஸோ ரெண்டு பக்கமுமே இருக்குது. ஸோ அதை வந்து அந்த எக்ஸ்ட்ரீம் பீப்புள் who have some mentality to manage this can go to the third level. ஸோ தேர்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் 5 lakhs இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1 டேயில் யூ கேன் earn 5 lakhs. அதே மாதிரி 1 டேயில் யூ கேன் லூஸ் 5 lakhs. ரொம்ப ரொம்ப கவனமான விஷயம். ஸோ எக்ஸ்பர்ட் பீப்புள் கேன் டூ இட். யாரெல்லாம் வந்து எனக்கு ஒரு 1000 rupees வந்தால் போதும் மாதம் அப்படின்றவங்க பிகினர்ஸ் இன் ஃபர்ஸ்ட் மந்த். ஒரு 10,000 rupees வந்தால் போதுன்றவங்க அகெயின் பிகினர்ஸ் இன் 3 or 4 months. ஒரு 25,000 with 1 lakh investment, they are moving towards intermediate. And 1 to 2 lakhs, which they expect 50,000 per month, they are moving towards from intermediate to experts. Experts la completely your risk, your profit, your loss. Okay, so trading வந்து ரொம்ப ஈஸியும் கிடையாது, ரொம்ப கஷ்டமும் கிடையாது. ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம், பட் ரொம்ப எமோஷனலாக டிசைட் பண்ணக்கூடாது, டக்குன்னு டிசைட் பண்ணக்கூடாது. பிகாஸ் லாட் ஆஃப் ஸ்விங்ஸ் வில் பி தேர் இன் ட்ரேடிங். நம்ம இங்கே இருக்கும்போது வாங்கியிருக்கும்போது அப்படி இறங்கும், திடீர்னு ஏறும். நம்ம இன்னும் ஏறும்னு நினச்சி விட்டோம்னா அது இறங்கவும் செய்யலாம். அவசர அவசரமாக நம்ம இறங்கின்னு இருக்குன்னு விற்றோம்னா ஏறவும் செய்யலாம். ஸோ ட்ரேடிங்கில் ரொம்ப கவனமாக இருக்கணும். யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் டைம் டு ஏர்ன் மணி.
ட்ரேடிங் மூலமாக ஒருத்தர் ஏர்ன் பண்ண முடியுன்றது ப்ரூவன் கான்செப்ட். ஸோ டிமேட் ஓப்பன் பண்ணுங்கள், தைரியமாக ட்ரேட் பண்ணுங்கள், கற்றுக்கோங்க, லேர்ன் அண்ட் தென் ஸ்டார்ட் earn. Okay, thank you so much. See you in the next video. Bye.